சந்திரலேகா தான் ஃபஸ்ட்டு பேன் இண்டியா. ஹிந்தியில் பிச்சுக்கிட்டு போச்சு. தமிழ், தெலுங்கு, இலுங்கு நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரே நேரத்தில் 3 லாங்குவேஜில் இருக்கவனே தெலுங்கு நிறுத்துகிற ஒரே ஆளு பண்ணி மணி சார். அப்போ நான் இதுதான் இவங்க ஃபஸ்ட்டு போட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழன் எப்போவுமே எல்லாத்தையும் கடந்து யோசிப்பான்றதுக்கு மணி சார் ஒரு இது. ஏன்னா அன்னைக்கே பேன் இண்டியா யோசிச்சிருக்காரு பாரு, முடியல. அதில் பேன் இண்டியாவில் பல பேர் பேன் இண்டியாவில் பல ப்ரொடியூசரை தெருவுக்கு அனுப்பின முதல் ஆள் யாருன்னா தலைவன் தான். ஸோ அப்போ அதோட இப்போ ஷாருக்கான் மார்க்கெட்டும் டவுன் ஆகிடுது, இதாகி போச்சு, ஷேக் ஆகி போச்சு. ஷாருக்கான்லாம் நம்பினாப்பில் மணிரத்னம் பண்ணால் பயங்கரமாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் தமிழ்னாலே ஷாருக்கான் ரேஞ்சு வரும். தமிழ் போர்டை பார்த்தா கூட இந்த பக்கம் அடுத்து வண்டி விடாரான்ற ரேஞ்சுக்கு போயிட்டான். சங்கர் டிரைவ் பண்ணி என்னென்னா ஹிந்தி ரொம்ப நாள் கழிச்சு திருப்பியும் அந்த ஜென்ரேஷன் ஏமாந்தவங்க விட்டுட்டாங்களா, அடுத்த ஜென்ரேஷன் வராங்க. உடனே உங்களை குருவியாக நடிக்க வைக்கிறேன், புறாவை நடிக்க வைக்கிறேன்னு கூப்பிட்டு 2 சீன் மட்டும் எடுத்துட்டு யார் அந்த இந்த படம் அக்ஷயகுமாரை கூப்பிட்டு 2.0 காலி பண்ணி அக்ஷயகுமாரை வச்சே படம் எடுக்கல. 2 நாள் தான் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. மித்த எல்லாமே கிராஃபிக்ஸ் பேமெண்ட்டை கொடுத்துட்டாங்க. ஆனால் அக்ஷயகுமாரோடைய மார்க்கெட்டை காலி பண்ணி விட்டாங்க. ஆமாம், அந்த காலத்திலே விட்லாச்சாரியர் வந்து அந்த இது சொல்லுவாங்க, ஸ்பேஸ் ஷிப் பற்றிலாம் கதை எடுத்தார். ஸ்பேஸ் ஷிப் மட்டும் இல்லை, லெக்கின்ஸை கண்டுபிடிச்சது அவர் தான். இன்றைக்கி பேய் போட்டால் தான் இன்றைக்கி பிள்ளைங்க போட்டுக்கிட்டு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? லெகின்ஸை முதல்ல கண்டுபிடிச்சது. அதே மாதிரி இன்றைக்கி ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாக்ஸி போட்டிருப்பாங்க, ஸ்டாக்கின்ஸ்னு சொல்லுவாங்க பிரிட்டன்லலாம். அந்த ஸ்டாக்கின்ஸை வந்து கண்டுபிடிச்சவரே யார்? ஸ்டாக்கின்ஸையும் லெகின்ஸையும் கண்டுபிடிச்சது யார்? விட்லாச்சாரியார்.